ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 70. இப்படி தான் கண்ட அந்த சொப்பனத்தை பரதன் சொல்லிட்டு இருக்கும்போது தூதர்கள்லாம் அயோத்தியிலேருந்து அங்கே வந்து சேர்ந்தார். கேகயராஜனை பார்த்து கொண்டு வந்த காணிக்கைகள் எல்லாம் ராஜபுத்திரனான யுதாஜித்து கிட்ட கொடுத்துட்டு பரதனுடைய பாதங்களை எல்லாம் வணங்கி, சுவாமி, புரோகிதரான வசிஷ்ட பகவானும் மந்திரிகளும் உங்களுடைய க்ஷேமத்தை எல்லாம் விசாரிச்சா, நீங்க அங்க வந்த பிறகு ஒரு முக்கியமான காரியம் நடக்க வேண்டி இருக்கு. அதனால உடனே உங்களை புறப்பட்டு அழைச்சிட்டு வர சொன்னா, இந்த 20 கோடி திரவியம் பெறும் வஸ்துக்களை உங்க பாட்டனாருக்கும் 10 கோடி பெறும் இந்த வஸ்துக்களை உங்க மாமனிடமும் சேர்ப்பிக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்றா. ஏன் இது மாதிரி இந்த காணிக்கைகள் எல்லாம் கொண்டு வரான்னா, ஒண்ணுமே கொண்டு வராம வந்தா அவளுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துட போறதே, அந்த சந்தேகம் வந்துடக்கூடாது. ஏன்னா ராஜா இந்த மாதிரி இறந்துட்டாருங்கிற துக்கமோ ராமன் காட்டுக்கு போயிருக்காங்கிற துக்கமோ அவளுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதை காமிச்சுக்காம இருக்கிறதுக்காக இந்த காணிக்கைகள் எல்லாம் கொண்டு வந்து எல்லாரும் சௌக்கியமா இருக்காளான்னு ஏதோ சந்தோஷமா நார்மலா இருக்கிற மாதிரி ஒரு டிராமாவை அந்த தூதர்கள் பண்றா. பரதன் அவைகளை எல்லாம் வாங்கிட்டு அவள்கிட்ட கொடுத்துட்டு வந்த தூதர்களை எல்லாம் உபச்சாரம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா எங்க அப்பா சௌக்கியமா இருக்காளா, ராமலக்ஷ்மணாலாம் சௌக்கியமா இருக்காளா, ராமனுடைய அம்மா கௌசல்யா சௌக்கியமா இருக்காளா, எல்லா தர்மங்களையும் அறிஞ்சவோ பூர்ணமாக அனுஷ்டிக்க கூடியவளும் அவள்தான், லக்ஷ்மணன் சத்ருகணனின் அம்மாவான சுமுத்ரா சௌக்கியமா இருக்காளா, காரணம் இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் கோச்சுக்கிறவளும் மிகுந்த புத்திசாலின்னு நினைச்சுண்டு கர்வத்தை உடையவளுமான என்னோட தாயான கைகேயி சௌக்கியமா இருக்காளா, அவள் என்ன சமாச்சாரம் சொல்லி அனுப்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பரதன் கேக்குறார். பரதன் இப்படி விசாரிக்கிறது தான் கண்ட சொப்பனத்தையும் தூதர்கள் வந்ததும் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அதனால அத ஆலோசனை பண்ணிட்டு கைகேயி ஏதோ ஒரு கெடுதிய பண்ணிருக்காளோ அப்படின்னு பரதனுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு சந்தேகம் வர்றது போல நமக்கு தோணுறது. ஏன்னா சொல்றா இல்லையா, அவ எதுக்கிட்டாலும் கோச்சுப்பா, அவ புத்திசாலின்னு நினைச்சிட்டு எதையானும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான் இல்லையா, அதனால அவருக்கு கைகேயிடம் ஏதான ஒரு சந்தேகம் வந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி கூட இதுல தோன்றது. அந்த தூதர்கள் பதில் சொல்லாம கொஞ்சம் நாம டிலே பண்ணிட்டா பரதன் வேறு விதமா எடுத்து விடுவாரே அப்படின்னு பயந்துண்டு, உடனே எல்லாரும் ரொம்ப சௌக்கியமா இருக்கா, எல்லா ராஜ்யலட்சுமியும் உங்களை வந்து அடையறதுக்கு காத்துன்னு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பாலிஷ்டா சொல்றான். ஏன்னா அவன் தானே இப்ப இன்னுமே ராஜாவாக போறான். தசரதர் இல்லைன்னா அடுத்த ராஜாங்கம் அவனுக்கு தானே, ராமனோ இல்ல, அப்புறம் பரதனுக்கு தானே வருது. அதனால ரதத்தை வந்து சீக்கிரமா சித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா சீக்கிரம் கிளம்புங்கோ அப்படிங்கறத பரதன் கிட்ட சொல்ற. ஒத்தரை பத்தியும் தனித்தனியா சொல்ல ஆரம்பிச்சா பரதனுக்கு சந்தேகம் வந்துரும் அப்படிங்கறதுக்காக பொதுவாக பதில சொல்லிட்டு ராஜ்யலட்சுமி கிடைக்க போறது அப்படிங்கறத, ராஜ்யலட்சுமி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் உபயோகப்படுத்திட்டு அயோத்தியில நடந்த விஷயத்தெல்லாம் மறைச்சுட்டா. அதெல்லாம் பத்தி விவரமா சொல்லல. பரதன் தன் தாத்தா கிட்டக்க போய் அயோத்தியிலிருந்து தூதர்கள்லாம் வந்திருக்கா, என்ன உடனே புறப்பட்டு வரணும்னு சொல்லி அவசரப்படுத்துறா, நான் கிளம்புறேன், என்ன எப்ப நீங்க பாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு கேகயராஜன் பரதனை கட்டி அணைச்சிண்டு, அப்பா குழந்தை க்ஷேமமா போயிட்டு வாப்பா, உன்னை பெத்தெடுத்த கைகேயி ரொம்ப பாக்கியசாலி, அவளையும் தசரதரையும் எல்லாரையும் நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு, ராமலக்ஷ்மணாலையும் நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறார். பரதனை பலவிதமாக கொண்டாடுறார். உத்தமமான யானைகளையும் விசித்திரமான கம்பளங்களும் மான் தோல், கழுத்துல போட்டுக்கிறதுக்கு நிஷ்கம் என்ற ஆபரணத்தையும், அதத்தான் காசு மாலை அப்படின்னு சொல்றா. 1600 குதிரைகளையும் கொடுத்து அனுப்புறார். மந்திரிகளை கூப்பிட்டு அயோத்தியில கொண்டு போய் பரதனை விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். யானைகளையும் வேகமா போற கோவேறு கழுதைகளையும் பரதனுடைய மாமா கொடுக்கிறார். வேட்டை நாய்களை எல்லாம் கொடுக்கிறார். பரதனோ அயோத்திக்கு சீக்கிரமா போகணும் அப்படிங்கிற அவசரம் அவனுக்கு. அதனால அவனுக்கு இவ கொடுக்குற இந்த வெகுமதியில எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படல. ஏன்னா தூதர்கள் அவசரப்படுத்துறா ஒரு பக்கம், மறுபக்கம் தான் கண்ட கனவு வேறு. ஆக இது எல்லாமா சேர்ந்து
மனசுல ஒரு பெரிய கவலைய தர்றது. கேகயராஜனையும் தன் மாமனையும் நமஸ்காரம் பண்ணிட்டு சத்ருகனோடு வேகமாக பரதன் கிளம்புறார். சேவகர்கள்லாம் பின்னாடி தொடர்ந்து வரா. இந்திரலோகத்திலேந்து தேவகணங்கள் வர்றத போல மந்திரிகளோடு யுதாஜித்தின் படைகள் சூழ்ந்து வர அயோத்தியை நோக்கி பரதன் புறப்பட்டார் அப்படின்னு சொல்லி இந்த 70வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 71வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.